உடனே எழும்பின உடனே காற்றே அடங்கு, கடலே சாந்தமாக என்று ஒரு வார்த்தை தான் சொன்னார். உடனே காற்று அடங்கியது, கடல் சாந்தமாயிற்று. அப்படிதானே? காற்று அமர்ந்து கடல் சாந்தமாயிற்று. இன்னைக்கு சொல்றேன், இயேசு கூட இருக்கிற படகுல நீ பிரயாணம் பண்ணப்படுது. எதிர்காற்றுகள் வரும், பிரச்சனைகள் வரும், முங்கி போகக்கூடிய நிலைமை வரும். ஆனா நீ என்ன செய்யணும்? ஆமென். நீ பயப்படக்கூடாது. நீ இயேசுவை உணர்த்தணும். நீ இயேசுவோடு ஜெபிக்கணும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, ஜெப வாழ்க்கை. அதுதான் இயேசு சொன்னார், பரீட்சையில் அகப்படாமல் இருக்க 1 மணி நேரமாகிலும் விழித்திருந்து ஜெபியுங்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அப்படி விழித்திருந்து ஜெபிக்கிற ஒரு விசுவாசியா இருந்தா காற்றும் கடலும் உன்னை ஒன்றும் செய்யாது. காற்றும் கடலும் உன்னை ஒன்றும் செய்யாது. உன்னுடைய வாழ்க்கைக்கு எதிராக இன்றைக்கு ஒரு சுழற் காற்று வருகிறதா, ஒரு கொடுங்காற்று வருகிறதா, தண்ணீர் நிறைகிறதா, உன்னை முக்கி கொள்ளக்கூடிய ஒரு அளவிலே நீ பொருளாதார நிலைமையிலோ, பலவீன நிலைமையிலோ, நோயின் நிலைமையில வந்திருக்கிறாயா? ஆனால் இன்றைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், இயேசுவை பார்த்து ஜெபம் பண்ணு, இயேசுவை என்று கூப்பிடு. சீஷர்கள் சொன்னதை போல இயேசுவை பார்த்து ஜெபம் பண்ணு. 1 மணி நேரமாகிலும் ஒவ்வொரு நாளும் ஜெபி. அப்பொழுது இயேசு உனக்காக எழும்புவார். ஒரே வார்த்தை சொல்லுவார், கடலை அடங்கு, காற்றை சாந்தமாக. இன்றைக்கு சொல்லுகிறேன், உனக்கு எதிராக எழும்பி இருக்கிறதான இந்த வல்லமைகள், இந்த பிரச்சனைகள், இந்த போராட்டங்கள், இந்த எதிரிகளை ஒரே வார்த்தையில் அவர் அடக்குவார். ஆராதிக்க வந்திருக்கிற அநேக பிள்ளைகளுக்கு எதிராக இந்த சுழற்காற்று வருகிறது, கொடுங்காற்று வருகிறது. நான் என்ன செய்வேன் என்று அழுது கொண்டு வந்திருக்கிறீர்களா? இன்றைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், என் இயேசு எழும்புகிறார், உனக்காக எழும்புகிறார், உனக்காக எழும்புகிறார், உன் பிரச்சனைக்காக எழும்புகிறார். அவர் ஒரு வார்த்தை கட்டளை இட்டா அப்படியே காற்று அடங்கும்.